இவர் அந்த ஓட்டை கூட இவர் போய் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு வாங்குறது கிடையாது. தேர்தல் நேரத்தில் இவர் அம்மா கூட டூர் போடுறேன்னு போயிடுவார். அங்கே இருக்க தொண்டன் தான் ஒவ்வொரு வீட்லேயும் போய் கையில் விழுந்து காலில் விழுந்து இவர் தேர்தல் பிரச்சாரத்தை கூட இவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த தொகுதியில் பண்ணியிருப்பார். பொதுவாக தான் போயிருப்பார். கேட்டால் அம்மா கூட டூர் போனார்னு சொல்லுவாங்க. அதனால் புரட்சி தலைவி அம்மா மேலே இவர் விசுவாசமாக இருந்தாருன்றதுக்காக அந்த தொண்டன் இவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இவரை வெற்றி பெற வச்சாங்களே தவிர இவர் போய் ஓட்டு கேட்டோ மக்கள் இவரை பார்த்தோ ஓட்டு போடலை. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி ஒரு இந்த 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 வாய்ப்பு வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றிக்கு காரணம், அவர் தொடர்ந்து இந்த பதவியில் இருந்ததுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் தான். அதனால அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார், இந்த 3 தலைமையும் அவருக்கு தந்த வாய்ப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழைத்த உழைப்பு, அவங்க தாம் வேட்பாளர் என்ற உணர்வோடு இவரை வெற்றி பெற வச்சாங்க.